السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் ராயல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கம். இந்த நிகழ்விற்கு அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதிகமான பெண்களுடைய பகுதியில் நிறைய நபர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த கருத்தரங்க நிகழ்வை மிகவும் ஒரு பிரயோஜனமான நிகழ்வாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாகவே ஜமாஅத்துல் உலமா சபை இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நல்வழியை, ஒரு வழிகாட்டுதலை சிறப்பான முறையில் தந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க ஜமாஅத்துல் உலமா சபை பயணித்துக் கொண்டிருக்கிறது. பேருதான் ஜமாஅத்துல் உலமா, உலமாக்களுடைய சங்கம் என்று பெயர். ஆனால் இந்த ஜமாஅத்துல் உலமா சபையில் இருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களும் மஹல்லாவுடைய மேம்பாடு, மதரசாக்களுடைய வளர்ச்சி, மஹல்லாவிலே சிறப்பான எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு அங்கீகாரம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருப்பது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியாக வாழ்வதற்கென்ற திருமணம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள், சமுதாயத்திற்கு தேவையான ஒரு பயிலரங்க நிகழ்வுகள், இது போன்ற பல விஷயங்களை ஜமாஅத்துல் உலமா சபை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடுமையான வேலை. நோட்டீஸ் அடிக்கிறதுலிருந்து, மக்கள்கிட்ட திரளாக இதனுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதிலிருந்து, மக்களை இந்த இடத்திற்கு வர வைப்பதிலிருந்து, அதை தாண்டி பொருளாதாரம், அதை தாண்டி உலமாக்கள் 5 நேரம் தொழுவு வச்சுட்டு இடப்பட்ட நேரத்தில் போய் மற்ற மக்களை சந்திச்சு, உண்மையிலேயே பெரிய விஷயம் அது. நம்மளுடைய சகோதர ஜமாத்தார்களை நம்மளுடைய பள்ளிக்கு அழைக்க வைத்து கொண்டு வந்து சேர்த்து ஒரு 4 நல்ல விஷயங்களை போதிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அருமையானவர்களே, இப்போ இவ்வளவு ஒரு கருத்தரங்க நிகழ்வு, பெரிய பெரிய மூத்த உலமாக்கள் பயானுக்காக வருகிறாங்க. நிறைய உலமாக்கள் இப்ப பேசியிருக்கிறாங்க. இதனால உலமாக்களுக்கு என்ன தெரியுங்களா, அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. என்ன கிடைக்க போகுது? எல்லாமே இமாமத்தினுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இமாமத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ் பள்ளியாசல் இருக்கிறேன். இப்போ மகரிப் இங்கே வந்துட்டேன். ஹசரத் ராசிபுரத்தில் இருக்கிறாங்க, முட்டாஞ்சட்டியில் இருக்கிறாங்க, பாலப்பட்டியில் இருக்கிறாங்க, வளையப்பட்டியில் இருக்கிறாங்க. இப்போ எல்லா இமாமும் தொலை வைக்கக்கூடிய அந்த தொழுகையை வேறு ஒருவரை நியமனம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சமூக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலனை தந்துவிட வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டிகளை நாம் காட்டிவிட வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும், ஒற்றுமையில் எல்லா நபர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் தான் ஜமாஅத்துல் உலமா சபை சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது, வருங்காலத்திலும் செயல்படும். அதிலே கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. எந்த ஒரு உள்நோக்கமோ சுயநலமோ எதுவுமே ஜமாஅத்துல் உலமா சபைக்கு கிஞ்சிற்றும் இல்லை என்பது மிக மிக உன்னதமான உண்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆகையினால ஜமாஅத்துல் உலமா சபை எங்கெல்லாம் இது போன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றதோ அங்கெல்லாம் மனம் உவந்து, அது எங்காவது ஒரு மூலையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி கேள்விப்பட்டால் வருகின்ற காலத்திலே முன்கூட்டியே வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது, கருத்து மாற்றம் செய்யப்படுகிறது. அதையெல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து விட்டால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய சேவைகளை கபூல் செய்வானாக. வாழும் கால முழுக்க ஈமானோடு அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், குடும்பத்தில் உண்டான எல்லா பிரச்சனைகள், சிக்கல், சிரமங்கள், நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான முறையிலே வாழ்வாங்கு வாழக்கூடிய நல்ல சந்ததிகளாக, நல்ல குடும்பங்களாக நம்முடைய சந்ததிகளையும் குடும்பங்களையும் வல்லோன் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக.
வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்